தமிழக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/7/2025. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸு 12th பாஸ் தான். ஸோ 54 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 54 டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வு. ஓகே, இன்கம் டேக்ஸ், கஸ்டம், சென்ட்ரல் எக்ஸைஸு, உங்களுக்கு இடி, சிபிஐ, ஐபி, ரா, வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, அர்பன் இருக்குது, ஹோம் இருக்குது, ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குது, ஃபினான்ஸு, இந்த மாதிரி 27 to 54 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த எஸ்எஸ்சி மூலிமா தான் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. ஸோ இந்த 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் தான் லாஸ்ட் டேட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த எக்ஸாம் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்தராக வந்து இந்த வேகன்சி இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகே, இப்போ டிஎன்பிசி குரூப் 4 படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, குரூப் 2க்கு படிக்கக்கூடியவங்க, எஸ்ஐக்கு படிக்கக்கூடியவங்க, பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த எஸ்எஸ்சி தேர்வை அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஓட பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. குரூப் 2 வந்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ரீசனிங் இருக்குது. இதுலேயும் ரீசனிங் பிளே ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால் தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ தமிழக மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த எஸ்எஸ்சி தேர்வு எழுதுங்க. தற்போது தமிழிலும் எழுதலாம். ஓகே, ஸோ அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ மத்திய அரசு தேர்வு நடத்தக்கூடிய எஸ்எஸ்சியில் எம்டிஎஸும் சிஹெச்எஸ்எல்லும் தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. இது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ குரூப் 2 எக்ஸாம்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன். ஸோ இதுக்கு தேவையான அட்மிஷன் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கக்கூடிய மாணவர்கள் 9514146000 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ஸ் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஹவு டு அப்ளை எஸ்எஸ்சி எம்டிஎஸ், ஹவு டு அப்ளை சிஹெச்எஸ்எல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதற்கான வயது பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு 30 வயசு வரைக்கும் எழுதலாம், சில போஸ்ட்டுக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ யூஸ்வலாக வந்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களும் எலிஜிபிள் தான். 18 வயசு யாரெல்லாம் முடிஞ்சிருக்கோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ பே கமிஷன் வந்துச்சுன்னா இதனுடைய சேலரி இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஓகே, குட் ஸ்கேல் ஆஃப் பே இருக்கும். ஸோ நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, யூ ஹாவ் அ plenty ஆஃப் டைம்ஸ். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.